விஜய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரியோட பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாமே காவேரிக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக பண்ணிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரிக்கு பிடிச்சதில்ல என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க வீட்டில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. காவேரியோட பர்த்டே வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோ சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டில் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட யமுனா வந்து இப்படிப்பட்ட வீட்டுக்காருக்கு எப்படிலாம் உண்மையாக இருக்கணும், ஆனால் அக்கா இப்படி துரோகம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி காவேரியோட வீட்டுக்காரு காவேரிக்கு எப்படியெல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து நிவின் கிட்ட வந்து குமரன் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட நிவின் வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன நிவின் யோசிக்கிற, பார்த்தல எவ்வளோ நல்ல வீட்டுக்கார் காவேரிக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இனிமேட்டு காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னோடனே நிவின் யோசிக்கிறாரு. நல்ல வீட்டுக்காரா, இதுக்கப்புறம் காவேரியை வந்து அவரும் பிரிய போகிறது அண்ணனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவேரியோட பர்த்டேக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான கேக்கு, அதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து பிடிச்ச விஷயம் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே ஆஜராகிறாங்க. இது எல்லாம் பார்க்க பார்க்க வயிறாக எரியுது ராகினிக்கு. ராகினியால் தாங்கிக்கவே முடியல. இந்த விஜய்க்கு அறிவே இல்லை, போயும் இவளுக்கு போய் இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படியே கொண்டாடுறாரு. அந்தளவு வந்து இவன் மயக்கி வச்சிருக்கா விஜயை. என்ன பண்ணுறது தெரியும், இவன் பிடிக்கவே முடியாதான்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. இந்த அஜயும் இருக்கானே, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறானா, இவங்கிட்ட என்ன இருக்குது முதல்ல பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வராங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு. காவேரி இந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து வேணான்னு சொன்னேன்ல, ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தா பாட்டிலாம் இங்கே பாருமா, இந்த ட்ரெஸ் தான் நீ போட்டுக்கணும், இது விஜய் வந்து உனக்காக ஆசையாக எடுத்திருக்கான், உன்னை கூட்டின்னு போய் எடுத்த ட்ரெஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து சந்தோஷமாக வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்காக போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியும் போட்டுக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து அப்படியே வந்து வெளியே வராங்க. பார்த்தா அவ்வளோ சூப்பராக கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவர் இப்படி வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க காவேரி. அவங்க அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தங்கச்சிங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. யமுனாவுக்கு தாங்கவே முடியல. இப்படிப்பட்ட வீட்டுக்காரோட வாழ்க்கையை வந்து இவ வாழ கொடுத்து வைக்கல, இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து செலிப்ரேஷன் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, என்ன விஜய் இன்னைக்கு வந்து காவேரிக்கு அந்த வீடு கொடுத்துருவேல அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா இன்னைக்கு காவேரி கொடுத்து அசத்தணும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சரி தாத்தா, இன்னொரு விஷயம் தாத்தா அப்படின்னோடனே, என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தாத்தா இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் காவேரிக்காக வச்சுருக்கேன், அந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கேட்டால் காவேரி சந்தோஷம் தாங்க முடியாது அவளுக்கு அப்படின்னோடனே, என்ன விஷயமா இருக்கும், இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு வேளை வந்து அப்படிப்பட்ட நல்லது தான் நடந்தால் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரிக்கு வந்து இந்த வீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும், காலம் ஃபுல்லாக காவேரி கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு உறுதி கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த வந்து அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடணும் காவேரி முன்னாடியே. அப்போ காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா, அப்படியே நம்மளை கட்டிப்பா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இது எல்லாமே வந்து காவேரிக்கு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்டே போகிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காவேரி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து எல்லார் கிஃப்ட்டோட காவேரியோட புருஷன் கொடுக்குற கிஃப்ட் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட பாட்டி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காவேரிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, வில்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு நம்ம விஜய். அதை பார்த்தா காவேரி ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க இது அப்படின்றாங்க. எல்லாம் உனக்காக தான் காவேரி, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டி வந்து வாங்கிக்கம்மா சொல்கிறான்ல விஜய் அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் காவேரி இந்த வில்லா வந்து காவியை வாங்கிக்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட்டும் உனக்கு காத்திருக்கு காவேரி, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. உடனே வந்து அந்த டைமில் கரெக்டாக நிவின் அங்கே வந்துடுறாரு. நிவின் வந்து வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான், தேவையில்லாமல் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே. உடனே வந்து சாரதாவும் டென்ஷன் ஆகிறாங்க, இவன் எதுக்கு தம்பி இங்கே வந்தான் அப்படின்னோடனே உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து நிவின் எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னோடனே உடனே சிரிக்கிறாரு நிவின். என்னென்ன இது, நம்ம காவேரிக்கு பர்த்டே நான் வராமல் இருப்பேனா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற நீ, தேவையில்லாதவெல்லாம் பண்ணி வைக்கிற, இப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போதோ சொல்லிட்டு குமரன் வந்து அப்படியே டென்ஷனாக வராரு. அடுத்து நிவின் வந்து ஒரு பூக்கொத்தை எடுத்துகிட்டு வந்து புகைவை எடுத்துகிட்டு வந்து காவேரிக்கு கொடுக்குறாரு.
ஹாப்பி பர்த்டே காவேரி அப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு. காவேரி அப்படியே வந்து டென்ஷனா பார்க்குறாங்க. இவரு ஏன் இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோ காவேரி அப்படின்னோனே வேற வழி இல்லாம அந்த புக்கைய வாங்கி வைக்கிறாங்க. காவேரி வந்து விஜய் பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாம் இவரோட வேலையா தான் இருக்கும். இவன வர வச்சது வேற யாரோட வேலையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அப்போ வந்து விஜய் கிட்ட வந்து நிவின் வந்து சொல்றாரு, சார் தப்பா நினச்சுக்காதீங்க. நீங்க கூப்பிடாம நான் வந்துட்டேன். ஆனா வேற வழி இல்ல சார். இதுக்கப்புறம் காவேரி வாழ்க்கை என்னோட தானே. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு காவேரிக்கு வாழ்த்து சொல்ல வந்தேன் அப்படின்னோடனே அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து தவிக்கிறாரு. விஜய் வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸும் அதுக்கப்புறம் அவருக்கு எடுத்துகிட்டு வந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே மறைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விஜய் இப்படி பண்ணிட்டாரு நிவினை வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிவினை திட்டுறாங்க. ஏன் தான் இவன் வந்து தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. இந்த அக்கா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாரும் முன்னாடி நிவினை வர வச்சிருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏன் இப்படிலாம் விஜய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முடியுது.